ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு தங்கமான மனசு. அவனுக்கு தங்கமான மனசு, அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு தங்கமான மனசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has a golden heart. He has a golden heart. He has அப்படின்னா அவனுக்கு இருக்குது. A golden heart அப்படின்னா தங்கமான மனசு. அவனுக்கு தங்கமான மனசு. He has a golden heart. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம உள்ளே நடந்து தான் போகணும். நம்ம உள்ளே நடந்து தான் போகணும். உள்ளே காரில் போக முடியாது, பைக்லலாம் போக முடியாது. உள்ளே நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We have to go inside by walk. We have to go inside by walk. We have to go அப்படின்னா நம்ம போகணும். இன்சைட் அப்படின்னா உள்ளே, நம்ம உள்ளே போகணும். பை வாக் நடந்து தான், நம்ம நடந்து தான் உள்ளே போகணும். We have to go inside by walk. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம உள்ளே பைக்கில் போக முடியாதா? நம்ம உள்ளே பைக்கில் போக முடியாதா? ஏன் நடந்து போகணும், உள்ளே பைக்கில் போக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can't we go inside by bike? Can't we go inside by bike? Can't we go அப்படின்னா நம்மளால் போக முடியாதா? Can't we go inside அப்படின்னா உள்ள, by bike அப்படின்னா நான் பைக்கில், வண்டியில் நம்மளால் உள்ளே போக முடியாதா? Can't we go inside by bike? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்ல வேண்டியதை உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டியதை உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லணுமோ, நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டியதை உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have told you what I wanted to say. I have told you what I wanted to say. I have told you. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? What I wanted to say. நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். I have told you what I wanted to say. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியதை அப்படின்னு தான் வருது. ஆனால் ஒரு இடத்துல டோல்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துல சே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா யார்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் டோல்டு யூ, உன்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் அந்த இடத்துல டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதுவே யார்கிட்ட சொல்கிறோங்கிறத மென்ஷன் பண்ணாமல் சொல்ல வேண்டியதை அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறோம். இப்போ யார்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம சொல்லலை, அதனால் அந்த இடத்துல சே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் டோல்ட் யூ வாட் ஐ வாண்டட் டு சே. நீ ஏன் இங்கே வந்த? நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Why did you come here? Why did you come here? Why did you come here? அப்படியே நீ ஏன் இங்கே வந்த? ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நான் அவனை தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி, அதை எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா why did you come here? Why did you come here? நீ ஏன் இங்கே வந்த? ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கணும். அப்படின்னா why did you come here? Why did you come here? அப்படின்னு நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை அங்கே தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா why did you come here? Why did you come here? இங்கேயே நீ வந்த, why did you come here? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like being here. I don't like being here. I don't like அப்படின்னா எனக்கு பிடிக்கலை. being here அப்படின்னா இங்கே இருக்கிறதுக்கு, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை. I don't like being here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீதான்னு எனக்கு தெரியும். இது நீதான்னு எனக்கு தெரியும், இது நீதான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I knew it was you. I knew அப்படின்னா எனக்கு தெரியும். It was you, இது நீதான்னு, இது நீதான்னு எனக்கு தெரியும். I knew it was you. ஸோ இதுவே
இது நான் தான்னு உனக்கு தெரிஞ்சுதா, நீ கண்டுபிடிச்சிட்டியா, நான் தான் இதை பண்ணணும் நீ கண்டுபிடிச்சிட்டியா, உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் போய் கேட்கலாம். Did you know it was me? Did you know it was me? Did you know அப்படின்னா உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுதா. It was me, இது நான் தானு, இது நான் தானு உனக்கு தெரிஞ்சுதா. Did you know it was me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்ன எதையும் மறந்துடாத, நான் சொன்ன எதையுமே மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Don't forget anything I said. Don't forget anything I said. Don't forget அப்படின்னா மறந்துடாத. Anything I said, நான் சொன்ன எதையுமே மறந்துடாத. Don't forget anything I said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நான் சொன்ன எல்லாத்தையுமே மறந்துட்டான், அவன் நான் சொன்ன எல்லாத்தையுமே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He forgot everything I said. He forgot everything I said. He forgot அப்படின்னா அவன் மறந்துட்டான். Everything I said அப்படின்னா நான் சொன்ன எல்லாத்தையுமே, நான் சொன்ன எல்லாத்தையுமே அவன் மறந்துட்டான். He forgot everything I said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I won't disturb you anymore. I won't disturb you anymore. I won't disturb அப்படின்னா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். Disturb அப்படின்னா தொந்தரவு பண்ணுறது. I won't disturb அப்படின்னா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். You ஒன்று. Anymore அப்படின்னா இதுக்கு மேலே, இனிமேல், இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். I won't disturb you anymore. நீ இப்போ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு. நீ இப்போ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, அந்த இடத்த விட்டு போயிடாத, நீ இப்போ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஸ்டே வேர் யூ ஆர் நவ். ஸ்டே வேர் யூ ஆர் நவ். ஸ்டே அப்படின்னா இரு. ஸோ இருக்கிறது, ஓகேவா. ஸ்டேனா தங்குறது, இருக்கிறது, அது மாதிரி. ஸ்டே வேர் யூ ஆர், எங்கே நீ இருக்கியோ, எங்கே நீ இருக்கியோ அங்கேயே இரு அப்படிங்கிறதுக்கு ஸ்டே வேர் யூ ஆர். நவ் அப்படின்னா இப்போ, இப்போ நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு. ஸ்டே வேர் யூ ஆர் நவ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இருந்த இடத்துலையே அவன் என்னை இருக்க சொன்னான். நான் அப்போ எங்கே இருந்தனோ அங்கேயே அவன் என்னை இருக்க சொன்னான். நான் எங்கே இருந்தனோ அங்கேயே அவன் என்னை இருக்க சொன்னான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He asked me to stay where I was staying then. He asked me to stay where I was staying then. He asked me to stay. அவன் என்ன தங்க சொன்னான், இருக்க சொன்னான். எங்கே? where I was staying then. then அப்படின்னா அப்போது. where I was staying, நான் எங்கே தங்கிட்டு இருந்தனோ, அப்போது நான் எங்கே தங்கிட்டு இருந்தனோ அங்கேயே அவன் என்ன இருக்க சொன்னான். He asked me to stay where I was staying then. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்போ எங்கே தங்கிட்டு இருக்கனோ அங்கேயே இருக்க போகிறேன். நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்போ எங்கே தங்கிட்டு இருக்கணும் அங்கேயே தான் தங்க போகிறேன். நான் வேறு எங்கேயும் போக போகிறதில்ல, நான் எங்கே இப்போ இருக்கணும் அங்கேயே தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். I am going to stay where I am staying now for some days. I am going to stay where I am staying now for some days. I am going to stay, நான் தங்க போகிறேன். வேர் ஐ எம் ஸ்டேயிங் நவ், இப்போ எங்கே தங்கி இருக்கணும் அங்கேயே நான் தங்க போகிறேன். ஃபார் சம் டேஸ், கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாளைக்கு நான் இப்போ எங்கே தங்கிட்டுருக்கணும் அங்கேயே தங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டே வேர் ஐ எம் ஸ்டேயிங் நவ் ஃபார் சம் டேஸ். ஸோ இதுவே நீ இப்போ தங்கிட்டுருக்க இடத்துல தங்க போறியா, நீ இப்போ தங்கிட்டுருக்க இடத்துல தான் தங்க போறியா இல்லை வேறு இடத்துக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்கள். Are you going to stay where you are staying now? Are you going to stay where you are staying now? Are you going to stay where you are staying now? அப்படின்னு சொல்லணும், ஓகேவா. ஸோ are you going to stay, நீ தங்க போறியா. where you are staying now, நீ இப்போ எங்கே தங்கியிருக்கியோ அங்கேயே தங்க போறியா.
ஆர் யூ கோயிங் டு ஸ்டே வேர் யூ ஆர் ஸ்டேயிங் நவ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே ரொம்ப நாளைக்கு தங்க மாட்டேன். நான் இங்கே ரொம்ப நாளைக்கு தங்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not stay here for long. I will not stay here for long. I will not stay here. நான் இங்கே தங்க மாட்டேன். For long, ரொம்ப நாளைக்கு, நீண்ட காலம். I will not stay here for long. நான் ரொம்ப நாளைக்கு இங்கே தங்க மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have heard a lot about him. I have heard a lot about him. I have heard அப்படின்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹியர் அப்படின்னா ஸோ நம்ம கேட்குறது கேள்விப்படுறது அப்படிங்கிறதுக்கு ஹியர். ஓகேவா? ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ்னால் ஹர்ட், தேர்ட் ஃபார்மும் ஹர்ட் தான். ஸோ ஐ ஹாவ் ஹர்ட் அப்படின்னா நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அபவுட் ஹிம் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ ஹாவ் ஹர்ட் அ லாட் அப்படின்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா? லாட் அப்படின்னா நிறைய. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? நீ இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள், நீ இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you heard about him? Have you heard about him? Have you heard அப்படின்னா நீ கேள்விப்பட்டிருக்கியா? About him அவரை பற்றி, நீ அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? Have you heard about him? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டதில்லை, ஏனோ தானோன்னு அவரை பற்றி தெரியும், அவ்வளோதான், ரொம்பலாம் அவளை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I haven't heard about him much. I haven't heard about him much. I haven't heard about him. நான் அவரை பற்றி கேள்விப்பட்டதில்லை. மச் அப்படின்னா நிறைய, ரொம்ப. நான் அவரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டதில்லை. ஐ ஹாவன்ட் ஹர்ட் அபவுட் ஹிம் மச். ஸோ நெக்ஸ்ட் ஒன். உன்னால் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க முடியாது, உனக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்காது, உன்னால் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He wants to know about him. He wants அப்படின்னா அவன் விரும்புகிறான், அவன் ஆசைப்படுறான். To know தெரிஞ்சுக்கிறதுக்கு. About him அவனை பற்றி. அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். He wants to know about him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லோருமே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone won't be the same. Everyone won't be the same. Everyone அப்படின்னா எல்லோரும், அனைவரும். Won't be the same அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. Everyone won't be the same. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டைம் 1 ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. டைம் 1 ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's 1:15. It's 1:15. குவார்ட்டர் அப்படின்னா கால் இல்லையா. ஸோ இட்ஸ் குவார்ட்டர் அப்படின்னா இன்னும் கால் இருக்குது, 1/4 மணி நேரம் இருக்குது. to 1 1 மணி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லோரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When I got home, everyone was waiting for me. When I got home, everyone was waiting for me. When I got home அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்தப்போ everyone அப்படின்னா எல்லோரும், was waiting காத்திருந்தார்கள், for me எனக்காக. நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் எனக்காக காத்திருந்தாங்க. When I got home, everyone was waiting for me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை கேட்கல, எனக்கு தேவையே இல்லை, நான் இதை கேட்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I didn't ask for it. I didn't ask for it. I didn't ask அப்படின்னா நான் கேட்கல. For it அப்படின்னா இதுக்காக நான் கேட்கல. I didn't ask for it. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அதை அடிக்கடி மறந்துடுற. நீ அதை அடிக்கடி மறந்துடுற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You forget that often. You forget that often. You forget அப்படின்னா நீ மறந்துடுற. Forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ you forget that அதை. Often அப்படின்னா அடிக்கடி. நீ அதை அடிக்கடி மறந்துடுற. You forget that often. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சொன்னதை நான் மறந்துட்டேன். நீ சொன்னதை நான் மறந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot what you said. I forgot what you said. I forgot. என்ன forgetோட past tense forgot. நான் மறந்துட்டேன். What you said. நீ என்ன சொன்னியோ அதை நான் மறந்துட்டேன். I forgot what you said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்னதை மறந்துடாத. நான் சொன்னதை மறந்துடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.